முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்திலுள்ள திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படைவீடு ஆகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர். திரு ஆவினன்குடி 6 படை வீடுகளுள் ஒன்று. 3ஆம் படை வீடான பழனிமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் என அழைக்கப்படுகிறது. சங்ககால புலவரான நக்கீரரும் பிற்காலத்தவரான அருணகிரிநாதரும் திரு ஆவினன்குடி முருகனை குறித்து பாடல்கள் பாடியுள்ளனர். அகத்தியர் இங்கு தவம் புரிந்து முருகனிடம் தமிழிலக்கணம் பயின்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அவனி தனிலே பிறந்து மதல எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறையோதும் அன்பர் திரு அடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடியேனையுந்தன் அடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருக்கு வேணி தும்பை மணி முடியின் மீதணிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரா துங்கவடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே அறுத்தி வாழ்வோடு தனக்கிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதமுறு மகவோடு வளநாடும் தரித்த ஊருமே என மன நினைவது நினையாதும் தன்னை பரவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேறிய இறையவர் செவி புக உபதேசம் இசைத்த நாவின இதனொரு குறமகள் இரு பாதம் பறித்த சேகர மகபதி தரவர் தெய்வயானை பதி கொள்ளாரிரு புய பழனியில் உரை பெருமாளே உன் தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே பதி கொள்ளாரிரு புய பழனியில் உரை பெருமாளே கதியை விலக்கு மாதர்கள் புதிய இரத்னபூஷண கனதன வேற்பு மேல்மிகு மயலான கவலை மனத்தனாகிலும் உனது பிரசித்தமாகிய கனதன மொத்தமேனியும் முகமாறும் அதிபல வஜ்ரவாகுவும் அயில் நுண்ணை வெற்றி வேலத்தும் அரவு பிடித்த தோகையும் உலகேழும் அதிரவரற்று கோழியும் அடியர் வழுத்தி வாழ்வுறும் அபிநவ பத்ம பாதமும் மறவேனே இரவி குலத்த
திராசத மருவி எதிர்த்து வீழ்கடு ரணமுக சுத்த வீரிய குணமான இளையவனுக்கு நீன்முடி அரசது பெற்று வாழ்வுற இதமுடலித்தராகவன் மருகோனே 11 ருத்திராதிகள் தபனம் விளக்கு மாளிகை பறிவோடு நீர்க்குமீசுர சுரலோக பரிமள கற்ப காடவி அரிகளி சோற்று பூவுதி பழனி மலைக்குள் மேவிய பெருமாளே அபிநவ பத்ம பாதமும் மறவேனே மனக்கவலை ஏதுமின்றே உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனோ நூல்வி தங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினாலிலங்கி மயக்கமர வேதமோங்கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையா நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுட்சி தனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனே என்று அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரர்க்கும் இமையோர்களில் தமக்கு மனமே இறங்கி மருட்டி வரு சூரை வென்ற முனைவேலா தினை புனமுனே நடந்து குறக்கொடியையே மணந்து ஜெகத்தை முழுதாட வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர் பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே வெகுட்சி தனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. அகஸ்திய முனிவர் கைலாசத்தில் சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருந்தார். அவரால் உருவாக்கப்பட்ட 2 தனித்தனி மலைகளின் உச்சியில் உமா தோன்றினார். ஒரு மலை சிவகிரி என்றும் மற்றொன்று சக்திகிரி என்றும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் தோன்றினர். சிவனும் உமாவும் 2 மலைகளில் தோன்றியதால் அகஸ்தியர் அவர்களை வணங்கி 2 மலைகளையும் தனது இருப்பிடமான தெற்கில் உள்ள பொதிகை மலைக்கு கொண்டு செல்ல விரும்பினார். அகஸ்தியரின் இந்த வேண்டுதலுக்கு சிவபெருமான் சம்மதித்தார். முருகப்பெருமான் சூரபத்மனுடன் சண்டை போட்டு அவனை வதம் செய்த பின் அவனது படையினரையும் அழித்தார். ஆனால் அதில் இடும்பன் மட்டும் தப்பி உயிர் பிழைத்து அகஸ்தியரின் சிஷ்யனாகி விட்டான். ஒருமுறை கைலாயம் சென்ற அகத்திய முனிவருக்கு 2 மலைகள் பரிசாக கிடைத்தன. அதை எப்படி எடுத்து போவது என அவர் யோசனை செய்து கொண்டிருந்தார். சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற அந்த 2 மலைகளையும் தானே தூக்கி கொண்டு வருவதாக அவருடைய சிஷ்யனான இடும்பன் அகஸ்திய முனிவரிடம் கூறினான். அதை கேட்டு மகிழ்ந்த அகஸ்தியரும் அந்த 2 மலைகளையும் அவன் தோளில் ஒரு காவடியைப் போல தூக்கி கொண்டு வருமாறு கூறினார். அந்த மலைகளை தோளில் சுமந்து கொள்ள வசதியாக அவற்றை அஷ்ட நாகங்களினால் அகஸ்திய முனிவரின் பிரம்ம தண்டத்தின் 2 முனைகளிலும் கட்டி அதை அவன் தோளின் மீது சுமந்து கொண்டு வருமாறு ஆணையிட்டார். அவர் கொடுத்த சக்தியினால் அவனால் எளிதாக அவற்றை தூக்கிக் கொள்ள முடிந்தது.
அதற்கு முன்னால் இடும்பன் தான் முருகப்பெருமானை தரிசித்து அவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு அகஸ்தியர் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இருந்திருந்தான். அவரும் அதற்கு தன்னால் ஆன உதவியை செய்வதாக வாக்களித்துவிட்டு இடும்பனுக்கு காட்சி தர வேண்டும் என்று முருகனை வேண்டிக் கொண்டார். அந்த நேரத்தில் தனது பெற்றோர்கள் மீது கோபம் கொண்ட முருகப்பெருமான் பழனிக்கு போகும் வழியில் தாண்டி மலையில் தங்கியிருந்தார். இடும்பன் மலைகளை சுமந்து கொண்டு செல்வதைக் கண்ட முருகப்பெருமான் இடும்பனுக்கு காட்சி தந்து அவனை தனக்கு சேவகனாக பழனியில் வைத்து கொள்ள முடிவு செய்து இருந்தார். ஆனால் அவனை தானே சம்ஹாரம் செய்தால்தான் அவனது அசுரகுணம் மறைந்து அவனும் தேவகணமாகி தனக்கு சேவகம் செய்ய முடியும் என்பதனால் வேண்டுமென்றே இடும்பன் முன்னிலையில் ஒரு மிகச்சிறுவன் உருவில் சென்று அவன் செல்லும் வழியில் படுத்து கிடந்தவாறு அவனை வம்பு சண்டைக்கு இழுத்தார். அவன் மலை மீது தான் ஏறி நிற்க அவனால் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அவற்றை கீழே வைக்க வேண்டி இருந்தது. சிறுவன் யார் என அறியாமல் அவரை அடித்து துரத்தச் செல்ல முயல தற்போது உள்ள இடும்பன் மலை அருகே சென்றதும் அவனுடன் சண்டை போட்டு அவனை அங்கேயே வதம் செய்த பின் அவனுக்கு காட்சி தந்தார். அந்த மலையை தாண்டி குதித்து முருகன் பழனிக்கு சென்றதினால் அந்த மலைப்பகுதியின் பெயர் அவர் தாண்டி குதித்து சென்ற இடமாக தாண்டிக்குதி என ஆகி அது பின்னர் மருவி தாண்டிக்குடி என ஆகிவிட்டது. அகஸ்தியரின் மூலம் நடைபெற்ற நாடகத்தினால் அந்த இடம் முருகனின் ஆலயம் ஏற்பட காரணமாகிவிட்டது. வெகு காலத்துக்கு பின்னர் 1948ஆம் ஆண்டுகளில் ஒருமுறை தவத்திரு லஹரி ஸ்ரீ லாலா பன்றிமலை சுவாமிகள் அவர்கள் கனவில் முருகன் தோன்றி தனக்கு தாண்டிக்குடி மலைப்பகுதியில் ஆலயம் அமைக்குமாறு கட்டளையிட்டார். அவரும் தாண்டிமலை பகுதியை அடைந்து அங்கு ஆலயம் அமைக்க சரியான இடத்தை தேடினார். ஒரு நாள் அவருக்கும் அனைவருக்கும் அந்த மலை மீது ஒரு ஜோதி ஒளி தெரிந்ததாம். அங்கு சென்று பார்த்தபோது முருகனின் காலடி சோடும் மயில் வாகனம் போன்ற சித்திரமும் அந்த மலையில் தெரிய அந்த இடத்திலேயே தாண்டிக்குடி ஆலயத்தை அமைக்க முடிவு செய்தாராம். பழனிமலை ஆலய அமைப்பிலேயே இந்த ஆலயமும் உள்ளது. முருகப்பெருமானின் தாண்டிக்குடி மலையை ஜோதிமலை என்கிறார்கள். திமிரவுததி அனய நரக செனன பதனில் விடுவாயே திமிரவுததி அனய நரக செனன பதனில் விடுவாயே செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதும் இடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனில் அருண தருளி எனையும் மனத்தோடு அடிமை கோளவும் வரவேணும் சமரமுகவேல் அசுர தமது தலைகளுருள மிகவே சமரமுகவேல் அசுர தமது தலைகளுருள மிகவே நீ சலதியலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமரலணையில் இனிது துயிலும் விழிகள் நளினல் மருகோனே வெமரல் அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினல் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமர பெருமாளே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனில் அருண தருளே எனையும் மனத்தோடு அடிமை கோளவும் வரவேணும் உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பால மலச்சல சுவாச
சஞ்சலமத்தாலின் மலச்சல சுவாச சஞ்சலமத்தால் என் மதி நிலை கெடாமலுந்தன் அருள் தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவண பவா முகுந்த மருகோனே பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனி மலை வாழ வந்த பெருமாளே என் மதி நிலை கெடாமலுந்தன் அருள் தாராய் பழனி மலை வாழ வந்த பெருமாளே சீரல சடன் வினைக்காரன் முறைமையில் தீமை புரிகப்படி பவனோயே தேடு பரிசிகன நீதி நெறிமுறைமை சீர்மை சிறிதுமிலியவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோளன் அறிவிலி உன் அடிப்பேனா கூளன் எனினும் என்னை நீயும் அடியரோடு கூடும் வகைமையர் உரிவாயே மாறுபடுப உணர் மாள அமர் பொருது வாகையுள்ள மவுலி புனைவோனே மாக முகட திர வீசு சிறை மயிலை வாசி என உடைய முருகோனே வீறு கலி செய்வர் சேவகணதி தய மேவு ஒரு பெருமை உடையோனே வீரையுரை குமர தீரதர பழனி வேலையிமையவர்கள் பெருமாளே கூறு மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோளன் அறிவிலி உன் அடிப்பேனா கூளன் எனினும் என நீயும் அடியரோடு கூடும் வகைமையர் புரிவாயே. ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார். அப்பொழுது அருகிலிருந்த உமையாள் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள். ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார். அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப்பழத்தை பரிசாக அறிவித்தார். குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார். விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வென்றார். இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார். அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழனி என அழைக்கப்படுகிறது. அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை கூறியாதே உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெருவேனோ இப்பமாமுகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினங்குடி பெருமாளே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெருவேனோ திரு ஆவினங்குடி பெருமாளே.
கடலை பொரியவரை பல கனி கழை நுக கடின குடவு தர விபரீத கரட தடமுமத நளின சிறுநயன கரிணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிரன் ஒரு நொடியில் வலம் வரு மரகத மயில் வீரா மகபதி தரு சுதை குரமினொடிருவர் மருவு சரசவித மணவாளா அடல சுரர்கள் குல முழுதும் அடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும் மயிலை விட அரகர சரவண பவலோலா படல உடுபதியை தழி அணி சடில பசுபதி வரணதி அழகான பழனி மலை அருள் செய் மழலை மொழி மழலை பழனி மலையில் வரு பெருமாளே பழனி மலையில் வரு பெருமாளே. கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே கரிய குழல் மாதர் தாங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரகர சிவாய வென்று தினமு நினையாமல் நின்று அரு சமய நீதியொன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமோ நாணமின்றி அழிவேனோ உரகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்க உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபய குலதீப துங்க விருது கவிராஜ சிங்க உரை புகலியூரில் அன்று வருவோனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகைய சூரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசே குருநாதா சிவகாம சுந்தரித்தன் வரபால கந்தானின் செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருத்தா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணோ அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே
நவலோக மூங்கை தொழு நிசதேவ அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளைகோவே தெய்வ யானை அங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா திரு ஆவினல் குடியில் வருவேள் சமுந்தரிக்க ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே அவமாயை கொண்டுலகில் விருத்தா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணோ அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இல்பமது புரிவாயே ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே தபரும் அமரும் அனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தரு கண் மரளி முறுக்கு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் குமர சமர முருகா பரம குலவு பழனி மலையோனே கோடிய பகடு மூடிய மூடுகு குரவர் சிறுமி மணவாளா அமரர் இடரும் அவுணருடலும் அழிய அமர்சை தருள்வோனே அறமும் நிறமும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை அழிய அறிவு தர வேணும் குலவு பழனி மலையோனே. முருகனின் சிலை நவபாஷாணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. நவபாஷாணம் எனப்படுவது 9 வகையான நச்சுப்பொருட்கள் சேர்ந்தது. இந்த நவபாஷாண சிலை மீன்களைப் போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சிலை பழுதுபட்டுள்ளதால் இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டியிருந்து வந்தது. அகத்தியர் தன்னை நாடி வருவோர்க்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். போகரோ நவபாஷாணம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோர்க்கு அளித்து வந்தார். அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர். ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர். இது கண்ட போகர் நவபாஷாணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாகும். பழனிமலையில் முருகன் கையிலுள்ள தண்டத்தில் ஒரு கிளி இருக்கிறது. முருகனின் அருள் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான். ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளையிடச் செய்தான். அருணகிரியார் தன் உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தார். இதனிடையே சம்பந்தாண்டான் அவரது உடலை தகனம் செய்துவிட்டான். கிளி வடிவில் திரும்பிய அருணகிரியார் தன் உடல் காணாமல் போனதால் திகைத்தார். முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டார். இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரியாருடன் முருகன் காட்சி தருகிறார்.
வச்சனமிக்க ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் ஷடாட்சரம் அதாலே இக பர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றருளும் வேலா அசுரர் கிளை வாட்டி மிக்க வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே இசை பயில் ஷடாட்சரம் அதாலே இக பர சௌபாக்கியம் அருள்வாயே பழனி மலை வீற்றருளும் வேலா வரதா மணி நீ என ஓரில் வருகாதெது தான் அதில் வாரா திரதாதிக்களால் நவலோகமிடவே கரியா இதிலேது சரதா மறையோ தயன்மாலும் சகல கமனூல் அறியாத பரதேவதையாள் தருசேய பழனா புரிவாள் பெருமாளே வரதா மணினி என ஓரில் வருகாதெது தான் எது